அப்ப இது வந்து நான் அரச குறை சொல்றது கடல ஜூரியா போனாங்கல்ல, இவங்க எல்லாம் ஒரு வியாபாரிகள் பாக்குறேன். ஜூரிகளுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து லிஸ்ட் கொடுக்கப்படுதா? அது வந்து அதான் நீங்க ஜூரிகள் பேரை வெளியே சொன்னீங்கன்னா அப்ப தெரிய வரும் யார் யாரை போட்டீங்கன்னு, அவங்க லட்சணம் என்னன்னு தெரிய வரும், அவங்க யாரு. இல்ல இதுல எனக்கு இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான இது, அவர் நாயுடு கைன்னு ஒருத்தர் வந்து பேசினாரு, நம்ம கிட்ட வந்து சாதி ஒளி பேசுவாரு, இங்க கன்னிவாடான்னு படம் எடுத்தாரு. அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா ஐயம்மா தெலுங்கு கை, ஐயம்மா நாயுடு கை அப்படின்னு பேசினாரு. அவருக்கு 2 விருது கொடுத்துருக்காங்க. இதுல நான் அதான் சொல்றேன், யாருக்கு விருது கொடுத்தாங்கன்றதுல வந்து நம்ம சங்கடப்படுறதுல நமக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்ம அவங்க வாழ்த்து சொல்லிட்டு போயிடலாம். நம்ம கிடைக்காத தகுதியற்ற படங்கள் நீங்க அறம்லாம் வந்து எனக்கு கோபி நயனார்லயும் கிடைக்கலன்னு எனக்கு. அறம் நல்ல மிகச்சிறந்த படம். சார்பட்டா பரம்பரை வந்து பாரஞ்சித்தோடைய கிளாசிக் படங்கள்ல சார்பட்டா பரம்பரை வந்து இன்னைக்கு ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு இயக்குனர், அது மறுக்க முடியாது. நம்ம அதனால மேற்கு தொடர்ச்சி மலையில என்ன லெனின் வந்து அரசை விமர்சிக்காரு. அவர் எவ்வளவு பெரிய, அதாவது அந்த படத்தை எடுக்கிறதுக்கு அந்த கதை என்கிட்ட வந்த கதைங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கதை என்கிட்ட இருந்து நான் அந்த டைம்ல என்னுடைய சூழல் சைட்ல பண்ணாரு. அதுக்காக ஒரு 2 வருஷம் அங்க இருந்து உழைச்சாருங்க. அவ்வளவு உழைச்சு அந்த படம் எடுத்தாரு. அந்த கதாநாயகனையா நீங்க கௌரவப்படுத்திருக்கலாம். அந்த மேற்கு தொடர்ச்சி படத்துல அந்த எல்லா உழைப்பும் முடிஞ்சு அவன் ஒரு கனவோட பயணிக்கும் போது அந்த இது உழுவும்ல அந்த ஏலக்காய் மூட்டை, அப்போ இளையராஜா அப்படி போவாரு பாருங்க, அழுக வந்து இதாகும். இப்ப அந்த நீங்க சொல்லும் போது எனக்கு அவர் இயக்குனருடைய நிலை யோசிச்சு பாக்குறேன். அவ்வளவு ஒரு பிரமாணமான ஒரு விருது கொடுக்குறாங்க. ஒரு பிரைவேட் சேனல்ல கூப்பிட்டு, வலைபேச்சுன்னு ஒரு சேனல்ல கூப்பிட்டு அவருக்கு ஒரு செயின் கொடுக்குறாங்க. அந்த செயின் என்ன பண்றாருன்னா அவர் திரும்ப கொண்டு போய் வேற யாருக்கும் கொடுத்து போயிட்டாருங்க. நான் வந்து கம்யூனிஸ்ட், நான் வந்து நகை போடக்கூடாது, நான் எனக்கு இதுல வரும் அப்படி ஒரு இன்ன வரைக்கும் வந்து பஸ்ல போவாரு. அவர் வந்து அவர் அந்த ஏத்துக்கிட்ட சித்தாந்தத்துக்கு உண்மையா இருக்காரு. அவருடைய பதிவுகளையும் பாத்தீங்களா, கம்யூனிஸ்ட் தப்பு பண்ணாலும் திட்டுவாரு. அவருடைய பதிவுகள்லாம் அரசை விமர்சிச்சப்ப கூட நான் கூட ஒரு நாள் நம்மளெல்லாம் நிறைய விமர்சிப்பாப்ல, தமிழ் தேசியம் விமர்சிப்பாப், ஆனா வணங்கானே விமர்சிச்சு எழுதியிருந்தாரு. நான் வந்து தேங்க்ஸ் தோழர் போட்டு விட்டுருந்தேன். தப்பு அவருடைய பார்வை, என்னை விமர்சிக்கிறேன்றதுக்காக நீ கெட்டவன் அப்படி சொல்ல, அவருக்கு ஒரு பார்வை இருக்கு, அவருடைய பார்வை சரியா இருக்கலாம். நான் வந்து எனக்கு அனுப்பிச்சு விமர்சிச்சுட்டு அவருடைய நாகரிகம் பாருங்க, அதை எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. நான் அவருடைய பார்வையை சொல்றேன். நம்ம அதுதானே ஒருத்தர் படம் காட்டுறான். இப்போ உங்களுக்கு மிக அவசரம் கூப்பிட்டு நான் காமிக்கும் போது நீங்க உங்களுடைய பார்வை வச்சுங்க, அதுதானே நீங்க இல்லங்க பார்த்து நீங்க பாராட்டிட்டே போகணும் அப்படின்னு சொல்றது வன்முறையாது. அது ஒரு நெருக்கடி, அது ஒரு வன்முறையாயிடும். நான் வந்து நான் மிக அவசரம் இருக்கும்போது முதல் நான் போட்டு காமிச்சேன், புளிச்சோட்ட மாதிரி போட்டு காமிச்சேன். ஏன் போட்டு காமிச்சேன், நானு பார்த்துட்டு ஒருவேளை வந்து ஒரு படம் பார்க்காம படம் ரிலீஸ் ஆன பார்த்துட்டு இந்த ஆள் வரல தயாரிச்சுட்டு இருக்க வேண்டியதானே, இவனுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படி ஒரு வேலை அந்த படத்தை பார்த்து விட்டானா ரிலீஸே பண்ணக்கூடாது, எடுத்து வச்சிருவோம் அப்படின்ற மாடல்ல காமிச்சேன். அப்படி பயந்து நமக்கு ஒரு பயம் வருது இல்லைன்னா.